ஹலோ நண்பா, வெல்கம் டு ஆடி சினிமா. ஆரம்பம் முதல் இறுதி வரை பரபரப்பின் உச்சியில் ஒரு தரமான படம். அப்படி என்ன படம் தானே கேட்குறீங்க? 2007ல எடுக்கப்பட்ட தி ஹிட்சர் படம் எப்படி இருக்குன்னு தான் இப்ப பார்க்க போறோம். இந்த படத்தோட கதைய எடுத்துக்கிட்டீங்கன்னா, நம்ம ஹீரோ ஜிம் வந்துட்டு காதலி கிரேஸ கூப்பிட்டுட்டு மெக்சிகோல இருக்க தான் ஃப்ரெண்ட்ஸ பார்க்கறதுக்கு ஒரு ரோட் ட்ரிப் பிளான் பண்ணி போறாங்க. அந்த ரோட் ட்ரிப்ல போய்க்கிட்டே இருக்கும்போது சோன்னு மலை. அந்த மலையில பார்த்தா நடுவுல ஒருத்தன் நின்னுக்கிருக்கான். அவன ஏத்திறக்கூடாதுன்னு அங்கேயே ஒரு பிரேக்க போடுறாங்க. பிரேக்க போட்டோனே நம்ம ஹீரோயின் இங்கேருந்து வேணாம், அவன விடு சாரிலாம் சொல்ல வேணாம், நம்ம கிளம்புவோம் அப்படின்னு கிளம்பி வண்டிக்கு பெட்ரோல் ஃபில் பண்ண போறாங்க. பார்த்தா அவன் அந்த இடத்துக்கு வந்துடுறான். வந்துட்டு இவங்ககிட்டயே லிஃப்ட் கேட்டு போய்க்கிட்டு இருக்கும்போது, இவங்கள கடைசியில கொல்லவும் பார்க்குறான். அங்கேருந்து இவங்க தப்பிச்சுறாங்க. இதுக்கப்புறம் நடக்கிற அதிரி புதிரியான சம்பவங்கள் தான் இந்த படம். இந்த படத்துல மியூசிக் மிரட்டியிருப்பாய்ங்க. அதுலயும் இந்த ஹிட்சர்ன்னு அந்த படத்தோட எழுத்து போடும்போது, அந்த கார் போகும் பார்க்கணும். ஒரு முயல் மாரி ஒண்ணு இருக்கும். அத அடிச்சுட்டு போகும் பார்க்கணும். கெளப்பிட்டாய்ங்க. படத்துல சவுண்ட் எஃபெக்ட்ஸ்லாம் டாப் நாட்ச்ல இருக்குங்க. இந்த படத்துல வந்துட்டு இவங்க இவன தொரத்த ஆரம்பிக்கிறான் பார்த்தீங்களா, அப்ப இருந்து எங்க போனாலும் தலைவன் விடவே மாட்டான். சம்பவமா தான் இருக்கும். இவங்க தப்பிக்கிற சீன் எல்லாமே அல்டிமேட்டா எடுத்திருப்பாய்ங்க. அதுலயும் நமக்கு படம் ஆரம்பிச்ச உடனே கதைக்குள்ள போனாய்ங்க பார்த்தீங்களா, அதுவும் பெரிய பாசிட்டிவ். இந்த படத்துல ஆனா அடல்ட் கன்டென்ட் இருக்கு. இத ஃபேமிலியோட பார்க்க முடியாது. அத மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஹீரோயினும் அப்படியே பதட்டத்திலேயே ஓடுவாய்ங்க பார்க்கணும். அந்த மாரி தான் இருக்கும் அந்த மாரி சீன்லாம். அதுலயும் இடையில வந்துட்டு இவங்க தப்பிச்சு போயிருவாங்க. போனதுக்கப்புறம் இவன் இன்னொரு ஒரு ஃபேமிலிட்ட லிஃப்ட் கேட்டு வந்துருவான் பார்த்தீங்களா, அந்த ஃபேமிலிய காப்பாத்துறதுக்காக இவங்க ஒரு சேசிங் வச்சிருப்பாய்ங்க. அந்த சீனா இருக்கட்டும். படத்துல கிளைமாக்ஸுக்கு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு போலீஸ் சேஸ் பண்ணிக்கிருப்பாய்ங்க. நம்ம ஹீரோயின் இவங்க தான் கொலைகாரங்கன்னு நெனச்சுட்டு. அப்ப கில்லரும் இவங்கள ஃபாலோ பண்ணி வந்துட்டே இருப்பான். அப்ப மேல ஹெலிகாப்டர்ல வேற சேஸ் பண்ணுவாய்ங்க. அந்த சீன்லாம் ஹோம் தியேட்டர்ல பார்த்தீங்கன்னா மிரட்டி விட்டுரும். படத்த முடிச்ச விதமும் நல்லாவே முடிச்சிருந்தாங்க. இந்த படம் 1987ல எடுத்த படத்த திருப்பி ரீமேக் பண்ணியிருக்காங்க 2007ல. இப்ப இந்த படம் உங்களுக்கு ஜியோ ஹாட்ஸ்டார்ல இங்கிலீஷ்ல தான் இருக்கு. தமிழ்ல கிடையாது. பார்க்கணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு தரமான படம். மிஸ் பண்ணிறாதீங்க.